அது செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு 5 மணி இருக்கும். மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு பஸ் டிப்போக்கு ஒரு பொண்ணு அவங்களோட ஹோம் டவுனுக்கு போறதுக்காக பஸ் பிடிக்க அதிகாலை வராங்க. கூட்ட நெரிசல்ல சிக்காம இருக்கவும் காலையிலேயே சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேர்றதுக்காகவும் அதிகாலை கிளம்பி வராங்க. பஸ் டிப்போல கூட்டம் கம்மியாவே இருக்கு. அங்க தனியா நிக்கிற இந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வராரு. அக்கா, எதுக்காகக்கா இங்க நிக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க எங்க போகணும் அப்படின்னு பேச்சு கொடுக்குறாரு. அக்கான்னு சொல்லி பேசவும் இந்த பொண்ணும் ரொம்ப நம்பிக்கையா, இல்ல தம்பி, நான் இந்த மாதிரி என்னோட ஹோம் டவுன் பூனேக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையனும், அக்கா அந்த பஸ் இங்க நிக்காதுக்கா, டிப்போ உள்ள இருக்கிற ஒரு பஸ்ல தான் போக முடியும், வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. போகிற வழி எல்லாமே ரொம்ப இருட்டாவும் ரொம்ப அமைதியாவும் இருக்கு, ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயம் வரதான் செய்யுது. இருந்தாலும் அக்கான்னு தானே கூப்பிடுறான், இவன் ஒன்னும் தப்பா நடந்துக்க மாட்டான்ற நம்பிக்கையில அந்த பையனோட போறாங்க. அந்த பையன் தனியா நிக்கிற ஒரு பஸ்ஸை காமிச்சு, இந்த பஸ் தான்க்கா நீங்க போகிற ஊருக்கு போகும் அப்படின்னு சொல்றான். இந்த பஸ் ரொம்ப இருட்டா இருக்கே, உள்ள யாரும் இருக்கிற மாதிரி கூட தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இன்னும் வெளிச்சம் வரல இல்லையா, அதனால உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏறுங்க, இந்த வண்டி கொஞ்ச நேரத்துல எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தா நீங்க உங்க மொபைலோட பிளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு பஸ்ல ஏறுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் சரின்னு பிளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறுறாங்க. பஸ் உள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல. தம்பி, இந்த பஸ்ல யாருமே இல்ல, என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த பையன் என்ன பண்றான்னா, வேகமா அந்த பஸ் டோரை க்ளோஸ் பண்றான். இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ போராடியும் அந்த பொண்ணால தப்பிக்க முடியல. பஸ்ஸுலயே வச்சு 2 தடவை இவன் பாலியல் வன்கொடுமை பண்றான் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு தப்பிச்சு ஓட பாக்குது. இருந்தாலும் அந்த பொண்ணை பிடிச்சி உட்கார வச்சு, நீ இந்த விஷயத்த பத்தி மட்டும் வெளியில சொன்னன்னு வச்சுக்கோயேன், உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். மிரட்டிட்டு அந்த பையன் பாட்டுக்கு கிளம்பி போயிடறான். இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னோட சொந்த ஊருக்கு இன்னொரு பஸ் பிடிச்சு கிளம்பி போறா. போற வழியில பதட்டத்தோட அவளோட ஒரு ஆண் நண்பன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றா. அந்த ஆண் நண்பன் அந்த பெண்ணை, நீ போய் போலீஸ்ல இதை பத்தி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்றான். அதனால இந்த பெண்ணும் உடனே கிளம்பி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காலையில 9 மணிக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றா. அதுக்கு பிறகு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா உண்மையாவே அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆமா நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் போல தனியா நிக்கிற யூஸே பண்ணாத ஒரு பஸ்ல தான் இந்த கொடூரத்தை இவன் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த நபர் பேர் கேட். சிசிடிவி காட்சிகள் மூலமா இவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு இந்த பையனோட சொந்த ஊருக்கே போய் அவனை பத்தி விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனா அவன் அங்க இல்ல. இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 100 மீட்டர் வித்தியாசம் தானா, 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குதாமா. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா யாரும் இல்லாத நடுராத்திரிலாம் நடக்கலங்க. நல்லா அதிகாலை 5 மணி அளவுல கொஞ்சம் கூட்டம் இருக்கிற நேரத்துலதான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுவும் பஸ்ட் போல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யாராலையுமே கணிக்க கூட முடியாது. செவ்வாய்க்கிழமை காலையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த கேடுன்ற மனுஷனை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுகர் கேன் ஃபீல்டு இருக்கு. இந்த குற்றவாளி கேட் வந்து அவனோட சொந்த வீட்லயும் இல்ல. சரி, ஓகே அப்படின்னா இந்த சுகர் கேன் ஃபீல்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரோன் வச்சு தேடி பாக்குறாங்க. போலீஸ் நாய்களை அழைச்சிட்டு போய் அதை வச்சு கண்டுபிடிக்கவும் ட்ரை பண்றாங்க. இது மாதிரி தேடுதல் வேட்டை பாத்தீங்கன்னா 3 நாட்கள் தொடர்ந்து நடக்குது. அவன் வந்து பிடிபடவே இல்லை. இதுக்கு பிறகு இந்த விஷயம் மீடியாவோட அட்டென்ஷனை அதிகமா பெறப்படுது. மீடியா இந்த விஷயத்த கவர் பண்ண ஆரம்பிச்ச உடனே அங்கங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. நிர்பயா கேஸோட இந்த விஷயத்த கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இதனால போலீஸ்க்கு பிரஷர் அதிகமாகுது. இது இல்லாம மக்கள் வன்முறையிலயும் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு இன்னும் அதிகமான நெருக்கத்தை தருது. இந்த நிகழ்வுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 13 தனிப்படை அமைச்சு இந்த குற்றவாளியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கேட பத்தின எந்த இன்ஃபர்மேஷன் பொதுமக்கள் தந்தாலும் அவங்களுக்கு 1 லட்சம் சன்மானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதையும் அறிவிக்கிறாங்க. 3 நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு கேட கரும்பு தோட்டத்து பக்கத்துல அரெஸ்ட் பண்றாங்க. தண்ணி தாகம் எடுக்குதுன்னு யார் வீட்லயோ போய் தண்ணி கேட்கவும் அந்த வில்லேஜர் பாத்தீங்கன்னா இவர் தான் கேட் அப்படின்னு தெரிஞ்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா கேட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கேட அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது அவர் கையில பூச்சிக்கொல்லி மருந்து இருந்ததா சொல்றாங்க. அதாவது அவர் சூசைட் பண்ணிக்க தயாரா இருந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம மக்கள் அவரை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே மக்கள் கிட்ட கேட் கெஞ்சி கேட்டிருக்காரு, என்னை வந்து ஒரு தடவை விடுங்க, நான் என் பையனை போய் பார்த்துட்டு நாளைக்கு வந்து சரண்டர் ஆயிடுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா கிராமத்து மக்கள் அவரை விடாம பிடிச்சி வச்சிருந்திருக்காங்க. போலீஸ் வந்து அவரை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. கரெக்டா சொல்லணும்னா செவ்வாய்க்கிழமை இந்த விஷயம் நடந்திருக்குன்னா வெள்ளிக்கிழமை 1:30 மணி அளவுல கேட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 மணிக்கு கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சில திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே இவரை வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த மெடிக்கல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா
கேடோட கழுத்துல ஒரு மார்க் இருந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சூசைட் பண்ண அவர் ட்ரை பண்ணிருக்காராம். 3 தடவை சூசைட் பண்றதுக்காக கயிறு கட்டியும் அருந்து கீழே விழுந்திருக்காரு. அதனால அவர் சாகல. இவர் தவறு பண்ணிட்டு அந்த பஸ்ல இருந்து இறங்கி போற காட்சிகளும் அந்த பெண் கிட்ட பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசுற காட்சிகளும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கு. கேட்க்கு இந்த வழக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே அவர் மேல ஏகப்பட்ட கிரிமினல் கேசஸ் இருக்கான். 6 கிரிமினல் கேசஸ் இருக்கான். அந்த 6 கிரிமினல் கேஸும் பாத்தீங்கன்னா திருட்டு, கொள்ளை அண்ட் செயின் ஸ்நாச்சிங். அந்த 6 கிரிமினல் கேஸ்லயும் பாத்தீங்கன்னா 5 கிரிமினல் கேஸ் பெண்கள் தான் விக்டிமா இருந்திருக்காங்க. அதாவது பெண்கள் கிட்ட தான் இவரோட கைவரிசையை காமிச்சிருக்காரு. இதுதான் அந்த சம்பவம் நடந்த பஸ்ஸோட உள்பக்க ஃபுட்டேஜ். இந்த பஸ்ல தான் அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் இவர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. 2019 தான் இவருக்கு பெயில் கொடுத்து இவர் வெளியில வந்திருக்காரு. இப்ப திரும்பவும் பாலியல் வன்கொடுமை குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. சரி, இப்போ இவருக்காக வாதாடுற வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னு பாப்போமா. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஏன் அந்த பொண்ணு கூச்சல் போட்டு ஆளை கூட்டல, எதுக்கு அமைதியா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்துல அந்த பொண்ணுக்கும் சம்மதம் இருக்கு. இருவர் சம்மதத்தோட நடந்ததுனால இதை நம்மளால பாலியல் வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே எடுத்துட்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம கேடுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரேப் கேஸ் இவர் மேல கிடையாது. இதுதான் முதல் தடவையா அவர் ரேப் கேஸ்ல மாட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான குற்றம் இதுதான் அவர் முதல் தடவையா பண்றாரு அப்படின்ற மாதிரி வாதாடுறாங்க. என்ன கொடுமைங்க இது. அது ஒரு ஏசி பஸ்ஸா, அதுவும் ஃபுல்லி சீல்டா. அப்புறம் சத்தம் எப்படிங்க வெளியில வரும்? அது மட்டும் இல்லாம அந்த பஸ் பல பஸ்ஸுகளுக்கு நடுவுல நிக்க வச்சிருக்கிறாங்க. அதனால சத்தம் கேட்கறது ரொம்ப கஷ்டம் தான். ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கும் போது எப்படிங்க கத்தாம இருப்பாங்க? டிஃபெண்ட் பண்ணி பேசணுன்றதுக்காக என்னனாலும் பேசுவாங்க போல இருக்கு. இந்த வாதத்தை கோர்ட் ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இவரோட வழக்கறிஞர் 2 நாள் ரிமாண்ட் கேட்டிருக்காரு. ஆனா கேட 12 நாள் ரிமாண்ட்ல வைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த ரிமாண்ட் மூலமா கேட் இதே மாதிரியான குற்றங்களை இதுக்கு முன்னாடியே பண்ணிருக்காரா, ஒருவேளை அந்த பொண்ணையும் மிரட்டி, எந்த பொண்ணையாவது மிரட்டி இந்த விஷயத்த வெளியில சொல்லாம பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு 12 நாள் ரிமாண்ட்ல வச்சு இவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பெண்ணுமே பாத்தீங்கன்னா மிரட்டலுக்கு பயந்து பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. வழியில ஏதோ அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லவும் இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்நேரம் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்த கேஸை பத்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதனால அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்க மாட்டாருன்னு என்ன நம்பிக்கை இருக்கு. இப்பவும் சொல்லுவாங்கங்க, ஏன் அந்த பொண்ணு அவ்வளோ காலையில கிளம்பி போனோம், கொஞ்சம் கூட்டமா இருக்கும் பொழுது போயிருக்கலாம்ல, அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலோ, இந்த பையன்கிட்ட எப்படி பேசினாலோ, இவன் கூப்பிட்ட உடனே எதுக்காக இந்த பொண்ணு போகணும் அப்படின்னு பல கேள்விகள் அந்த பெண்ணை பார்த்து தான் கேட்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இப்போதான் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வச்சு ஒரு பொண்ணை பலவந்தப்படுத்த பார்த்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பஸ்ல வச்சு ஒரு பொண்ணை பலவந்தப்படுத்தியிருக்காங்க. அதுவும் 2 தடவை வன்கொடுமை பண்ணதா போலீஸ் தரப்புல கூறப்படுது. என் மனசுல தோன்ற விஷயங்கள் என்னன்னா, ஏன் ஒரு குற்றம் செஞ்ச பிறகு அந்த மனுஷனை திரும்பவும் பெயில் கொடுத்து வெளியில அனுப்புறாங்க? ஒரு தடவை சரி, 2 தடவை சரி, 6 தடவை ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது எப்படி அவன் திருந்திருவான்னு சொல்லிட்டு திரும்பவும் வெளியில அனுப்புறாங்க? புரியலையே. சட்டங்கள் கடுமையானா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும். இந்த பூனே பாலியல் வன்கொடுமை கேஸ் இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாரத்துக்கு 1 இல்லைங்க, வாரத்துக்கு 4 பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையிற மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனா அதிகமாயிட்டு தான் வருது. நிர்பயா கேஸ் நடக்கும் பொழுது வருஷத்துக்கு 22,000 ரேப் கேஸ் பதிவாயிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 33,000 சொச்சம் ரேப் கேஸ் ஒரு வருஷத்துக்கு பதிவாகுதான். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்க என்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லுங்க. இதுக்கான மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும்னா அது பெற்றோர் கையில இருக்குன்னு சொல்லுவேன் நானு. குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பெண் குழந்தைகளுக்கு பேட் டச் எது, குட் டச் எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். அதே மாதிரி ஆண் குழந்தைக்கும் ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பெண்ணை தொடக்கூடாதுன்றத சொல்லி வளர்க்கணும். இது மூலமா நம்மளால ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும்னு நான் நம்புறேன். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.